நாகப்பட்டினம் புதிய விடியல் பயணம் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முதலமைச்சர் சென்றிருக்கும் நிலையில் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்தார். நாகை மாவட்ட திமுக செயலாளர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க சென்றவர் நடைபயணம் மேற்கொண்டார். நாகை மாவட்ட திமுக செயலாளர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க சென்றவர் நடைபயணம் மேற்கொண்டார். தம்பிதுரை பூங்காவிலிருந்து புத்தூர் வரை நடந்து சென்றவருக்கு இருபுறமும் நின்று மக்கள் வரவேற்பு அளித்தார்கள். அத்தோடு பொதுமக்கள் வழங்கிய கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்றார். நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதலமைச்சர் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்துள்ள தமிழக முதல்வரை நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாகை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கிய தமிழக முதல்வர் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க நாகை தம்பித்துரை பூங்காவில் இருந்து நடந்தபடியே நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்தபடி ரோட் ஷோ நடந்து செல்கிறார். அவருக்கு இருபுறங்களிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் அவருத்திடலில் 105 புதிய பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் நாகை அரசினர் தொழிற்பயிற்சி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் 38,956 பயனாளிகளுக்கு 200 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். மேலும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்கிறார். பின்னர் நாகப்பட்டினம் நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டப்பட்ட தளபதி அறிவாலயத்தை திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் மாலை 4 மணிக்கு தளபதி அறிவாலயத்தில் 37 திமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கின்றார். முதல்வர் வருகையொட்டி சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.